அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் ஒரு முக்கியமான டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா, இப்போ சொந்த தொழில் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருமே செய்யணும் விரும்புறது. காரணம் என்ன அப்படின்னா, சம்பளத்துக்கு போய் ஒருத்தர்ட்ட அடிமையா இருக்கிறத காட்டிலுமே, நம்மளே ஏதாவது சொந்தமா பிசினஸ் பண்ணோம்னா, அதில யாருக்கும் நம்ம கைகட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எண்ண ஓட்டம் இருக்கு. கமிட்மெண்ட் எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில அதிகமா இருக்கு. என்ன சம்பளத்துக்கு போனா என்ன ஒரு பெனிஃபிட்னா, வெயில் அடிச்சாலும், மழை பெஞ்சாலும் மாசமானா அக்கவுண்ட்ல சேலரி கிரெடிட் ஆயிரும். ஆனா, அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டு கைகட்டி நிக்கி எஸ் பாஸ், எஸ் பாஸ், எஸ் பாஸ்ன்னு இருக்கணும். அது எல்லாத்துக்குலாம் ஒத்து வராது. அப்போ சில பேர் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா, அந்த தொழில பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி அவங்க ஜாதகத்தில இருக்கான்னு பார்க்கணும். அதாவது அந்த அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். என்ன அமைப்பு? லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர குறிக்கும். லக்னாதிபதிங்கிறது ஜாதகர குறிக்கும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில லக்னாதிபதியும், 10ஆம் அதிபதியும் 6, 8 இருந்தாங்கன்னா, அவர் தொழில் பண்ண சிந்தனைகளையே தொடக்கூடாது. அப்படி மீறி தொட்டாருன்னா, கடன் வாங்கிலாம் தொழில் பண்ணாருன்னா, அவரால லாபங்கள சம்பாதிக்க முடியாது. காரணம் என்னன்னா, லக்னாதிபதியும், 10ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருப்பதனால, அந்த தொழில அவரால செஞ்சு அதில ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரி. ஒரு ஜாதகத்தில லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. ஆனால் லக்னாதிபதிக்கு 6, 8ஆ இருக்காருன்னு வச்சுக்கங்க. அப்ப இந்த அமைப்புடைய ஜாதகர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா, தொழில பத்திய சிந்தனை ஜாதகர் மைண்ட்ல அப்ப எப்படி பார்த்தாலுமே, ஒரு கிரகம் லக்னத்துக்கு நல்லா இருந்து, லக்னாதிபதிக்கு 6, 8ஆ இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா, தொழில் பத்திய சிந்தனைகள் ஜாதகர் மைண்ட்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதே சமயத்தில லக்னாதிபதிக்கு 10ஆ இருக்கு. இந்த தொழில செஞ்சார்ன்னு வச்சுக்கங்க, அது அவருக்கு லாபத்த குடுக்காது, பிரச்சனைய தான் குடுக்கும். இதுதான் நம்ம முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆக ஒருத்தர் தொழில் பண்றாரு அப்படின்னா, அந்த ஜாதக அமைப்பு அவர் தொழில் பண்ணா அதில சம்பாரிக்கக்கூடிய அமைப்பு காட்டணும். அமைப்பு காட்டாம இப்ப லக்னத்துக்கு நல்லா இருக்கு, லக்னாதிபதிக்கு சரியில்ல. இவரு ஒரு கடன வாங்கி தொழில் ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கங்க. அது அவருக்கு நஷ்டமா தான் முடியும். சில பேத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 6, 8ஆ இருக்கும். லக்னாதிபதிக்கு நல்லா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த நபர் சொந்த தொழில் பண்ணா தான் ஜெயிப்பாரு. ஆனா, அந்த சிந்தனை அவர்ட்ட மைண்ட்ல வராது. காரணம் என்னன்னா, லக்னத்துக்கு 6, 8ஆ 10ஆம் அதிபதி இருக்கிறனால தான். அப்ப உங்க ஜாதகத்துல உங்க வருமானம் எத நோக்கி இருக்கும்? எத பண்ணா நீங்க ஜெயிக்க முடியும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, தொழில் பண்ணா சாதிக்க முடியுமா? இல்ல சம்பளத்துக்கு போலாமா? எத 2ல எத சூஸ் பண்றது? அப்படிங்கிற நீங்க உங்க ஜாதகத்த பார்த்து தெளிவா முடிவெடுத்து, அந்த விஷயத்த நோக்கி டிராவல் பண்ணீங்கன்னா, நிச்சயமா ஜெயிக்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா தான் ஆகும். எனவே உங்க ஜாதகத்த பார்த்து என்ன பண்ணலாம்னு முடிவெடுங்க. இவை பொதுவான தகவல்கள். நன்றி. வணக்கம்.